ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு முக்கிய தகவல் தேவஸ்தானம் சைட்லேயும் கொடுக்குறோம், நம்ம சைட்லேயும் கொடுக்குறோம். அதுபோக இன்று நேரடி சர்வதர்ஷினிக்கே 24 மணி நேரம் ஆகுது என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். அது போக பல முக்கிய தகவலை தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க, பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 28ஆம் தேதி பௌர்ணமி புரட்டாசி மாதத்துண்டான கருட சேவை நடக்குது நாளைக்கு. அதன் முன்னிட்டு இன்று முதலே திருமலைக்குள்ளே 2 வீலர் அலோவ் பண்ணுறது கிடையாது. அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி, அதாவது இன்று இரவு 9 மணி முதல் செப்டம்பர் 29ஆம் தேதி காலை 6 மணி வரை திருமலையில் 2 வீலர் செல்லப்படாது. கீழே இருக்க பார்க்கிங்கில் போட்டுடலாம். எக்ஸாம்பிள் விஷ்ணுவாசம் இருக்குது, எக்ஸாம்பிள் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதாவது அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், அங்கே போடலாம். இந்த விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நாளைக்கு 24 ஹவர்ஸும் அலிப்பிரி நடைபாதையும் ஸ்ரீவாரி நடைபாதையும் திறந்திருக்கும் என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக திருமலை பிரம்மோற்சவத்துக்கு கருட சேவைக்கு வர்ற குழந்தைகளை பாதுகாக்கும் விதமாக தேவஸ்தானம் டேக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. யார் என்ன பேருன்ற ஒரு டேக் கொடுக்குறாங்க. அது சேஃப்டியாக இருக்கும்ன்ற மாதிரி தேவஸ்தானம் முயற்சி பண்ணி இது கொண்டு வராங்க. இது நடைபாதையில் இருந்தது, இப்போ மேலேயே கொண்டு வராங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். நாளைக்கு கருட சேவை நாளைக்கு ஈவினிங் தான், ஒரு 6 மணிக்கு தொடங்கிச்சுன்னா 10 மணி வரைக்கும் நடக்கும். அதை காண நாளை அதிகாலை முதலே மாட வீதியில் பக்தர்கள் இடம் பிடிப்பாங்க. ஒரு கடுமையான வெயில் சூழ்நிலை தான் இருக்குது. போன வருஷமே 2.5 லட்சம் பேரோ 3 லட்சம் பேரோ கலந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வருவாங்க. மிக கடுமையான கூட்டம் இருக்கும். ஆனால் கோயிலுக்கு மாட வீதியில் தான் கூட்டம் இருக்கும். கோயிலில் தரிசனம் பார்க்கும் பக்தர் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும் என்றது போன வருஷத்தை கம்பேர் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இன்னைக்குண்டான அப்டேட்டை பார்ப்போம். நேற்று மதியம் 4 மணிக்கெல்லாம் இலவச தரிசன டிக்கெட் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கு 20,500 டிக்கெட் கொடுத்தாங்க. நேற்று 4 மணிக்கு, இரவு 9 மணிக்கெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்ரோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2,800 டிக்கெட் நேற்று மதியம் 4 மணிக்கு கொடுத்தாங்க. இரவு 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்துலேயும் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். தற்போதே பக்தர்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு கியூ லைனில் காத்திருக்காங்க. விஷ்ணுவாசில் மட்டும் ஒன்றும் அலோவ் பண்ணல. சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும் அலிப்பிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் உங்களுக்கு வெயிட் பண்ண வச்சுருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி நடைபாதையில் போகும்போது குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக கொண்டுட்டு போங்க. ஏன்னா ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி ஒன்று டீட்டெயில் தெரியல, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை தான் அலிப்பிரி நடைபாதையும் ஸ்ரீவாரி நடைபாதையும் குழந்தைய கூட்டிட்டு போன சட்டம் இருக்குது. அது இந்த நாளில் பொருந்துமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க அதையுமே. அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தர்ஷன் பார்த்தோட எண்ணிக்கை 26/9/2025 அன்று 75,358 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும் 29,116 பேர் மொட்டை அடித்ததாகவும் 2,58,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 29 உடனுள்ள பக்தர்களை தங்க வச்சதாகவும் வெறும் 24 மணி நேரம் தரிசனத்துக்காகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது 1:40 தற்பொழுது நிலவரப்படி கிருஷ்ண தேஜ சர்க்கிளில் தான் பக்தர்களை அனுமதிக்கிறதாகும். தற்பொழுது 11,822 பேர் தரிசனத்துக்காக குடோனில் தங்க வச்சதாகும். இன்று காலை முதல் 17,550 பேர் தரிசனம் முடித்ததாகும். இன்னும் 10,628 பேரை தரிசனத்துக்கு அனுமதிக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுக்கு போகும்போது அலிப்பிரி செக் போஸ்ட்டில் ஒரு 1/2 hour to 40 minutes கார் செக்கிங்க்கு ஆகுது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக திருமலை திருப்பதி கோயிலுடைய தேவஸ்தானம் ரூம் புக்கிங் தற்போது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க என்றதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 5 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது என்ற எஸ்டிமேஷனையும் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். பக்தர்கள்
ஒரு 10 சந்தேகம் செலக்டிவாக எடுத்திருக்கோம், அதை ரீப்ளே பண்ணலாம். அக்டோபர் 1ஆம் தேதி ஈவினிங் வந்தால் டோக்கன் வாங்கலாமா, எவ்வளோ நேரம் ஆகும் சாமி பார்க்க? டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம், தரிசனத்துக்கு ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கலாம். ஹலோ சார், ஆஃப்டர்நூன் 2 PM வந்தால் டிக்கெட் கிடைக்குமா? வாங்க மேடம், 4 மணிக்கு தான் டிக்கெட் கொடுக்க தொடங்குவாங்க, 2 மணிலேருந்து பக்தர்கள் க்யூலையும் இருப்பாங்க. சார், கருட சேவை தர்ஷன் டைமிங் சொல்லுங்கள். ஈவினிங் 6 மணிக்கு தொடங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் படிக்கட்டில் ஏற போனால் எவ்வளோ டிக்கெட் தருவாங்க, எவ்வளோ நேரம் தரிசனம் பார்க்க ஆகும்? டிக்கெட் நடைபாதையில் தர்றது இல்லைங்க. சண்டே மார்னிங் சாமி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். டைரக்ட் தர்ஷனம் ஒரு 12லேருந்து 18 மணி நேரம் ஆகலாம். சிஆர்ஓ ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸில் தான் 5 AM ரூம் புக்கிங் பண்ணிவிட எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க? எஸ்எஸ்டி டோக்கன் திருமலைக்கு போனால் வாங்க முடியுமா? எஸ்எஸ்டி டோக்கன் திருமலையில் தர மாட்டாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும் தான் ரூம் புக்கிங் காலைல 5 மணிக்கு தர தொடங்குவாங்க. ஈவினிங்கில் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. அண்ணா, இன்று இரவு 11 மணிக்கு மேலே திருப்பதி பேருந்து செல்ல முடியுமா? உண்டுங்க. காலையில் 3 மணிக்கு தொடங்கி இரவு 11:45 வரைக்கும் 11:30 வரைக்கும் திருமலைக்கு போக பஸ் இருக்குங்க. அக்டோபர் 1ஆம் தேதி வந்தால் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 12 முதல் 20 மணி நேரம் ஆகலாம். வராகமூர்த்தியை தரிசனம் செய்வது எங்கே போகணும், எப்படி போகணும் சொல்லுங்கள். வராகமூர்த்தியை தரிசனம் செய்வதற்கு குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அன்னப்பிரசனம் ஆப்போசிட்டில் இருக்குது வராகமூர்த்தி. உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றினா வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து வீடியோ கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட வைக்க விருப்பப்படுறேன். நம்மளோட சேனலில் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா கமெண்ட் செக்ஷனில் கொள்ளுங்கள். எல்லா ரெகுலர் அப்டேட்டும் டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தேவையானதை மட்டும்தான் கொடுக்குறோம். நம்மளோட குரூப் எல்லாமே ப்ரைவசியாக இருக்கும் என்றது இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.